Hello friends, welcome back to back Tamil tips. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறேன்னா பீஃப் உப்பு கறி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன குக்கர் வச்சுக்கோங்க. 1/4 கிலோ பீஃப் கழுவி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், கொஞ்சமா கருவேப்பிலை, உப்பு இதுக்கு தேவையான அளவு. இது கூட கொஞ்சமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 விசில் வர வரைக்கும் இதை வேக விடலாம். பேன் வச்சுக்கோங்கம்மா. கடாய் காஞ்சதும் அதில் 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு சேர்த்துக்கலாமா. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு. இதெல்லாம் நல்லா வெடிச்சு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கு, அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கும் போது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மஞ்சள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நம்ம வேக வச்ச பீஃப் துண்டுங்களை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள், ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இது கூட சீரகம், சோம்பு, மிளகு இது 3த்தையும் பொடி பண்ணியிருக்கு. அது 1/2 டீஸ்பூன் அளவு இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசாலாலாம் ஒன்றாகிறதுக்காக பீஃப் ஸ்டாக் எடுத்து நம்ம வேக வச்ச தண்ணி இருக்குதுங்களே, அதை எடுத்து இதில் ஒரு குழிக்கரண்டி அளவு நான் இப்போ சேர்த்துக்கிறேன். அதிகமாக சேர்க்க வேண்டாம், அப்புறம் கிரேவி மாதிரி ஆகிடும். இதை இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டு அந்த தண்ணிலாம் சுண்டி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். கடைசியாக இறக்க போகும்போது கருவேப்பிலை நிறைய இப்போ நான் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் வாசனை நல்லாயிருக்கும். கடைசியாக சேர்க்கும் போது பாருங்கள் எப்படி சூப்பராக வந்து பாருங்கள், வாசனையும் அருமையாக வருது. இதே அளவுகளோட நீங்களும் உங்கள் வீட்டில் பீஃப் உப்பு கறி எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இதே அளவுகளோடு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பேக் டு பேக் தமிழ் டிப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.